போத்தர்களை எடுத்து சைடில் நொறுக்கிறார். ஆமா இன்னொரு தண்ணி அடிச்சாலும் அமைதியா இருப்பாரு. எந்த அலம்பல் ஒண்ணும் கிடையாது. அவரால் முடியல அவ்வளவுதான். எந்த பிரச்சனை இல்லை. மாடு சாப்பிடுவாரு. லேட்டா 3 சேர்த்து சாப்பிடுவாரு. அவ்வளவுதான். இன்னும் வந்து வெண்ணிலா 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 இல்லையா அது இருக்கக்கூடாது. வைங்க அதை முடியும் போதா 5 வைங்க தெரியணும்ல இருக்கிற சாப்பிடியா ஓன் சொல்ல முடியல சாப்பிட்டு அப்படியே பழகம் தானே. அவரால அதை கிளியர் பண்ண முடியாது. அதில் வேற அதான் இல்லை அவங்க சரி இருக்குது. இதுதான் ஆசை. ரொட்டிஞ்சா நல்லா இருந்தா ரொட்டிஞ்சா இருக்கா அவருக்குல ரைட்டா பவுந்து போய் நடக்கு. ஆமாம் நான் பருவம் நமக்கு அப்போ செய்யுங்க. நான் சாப்பிடுவேன். என் சாப்பாடு பாதுகாப்பா உங்களுக்கு யாரும் எடுக்க வந்து தான் வச்சுக்காரு. வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லாம இன்னைக்கு அது முடிக்கிற முறையை பறிச்சுக்கோ. குழம்பு வந்து வேற எடுத்து சாப்பிடியா அங்கே வந்து என்ன திடீர்னு பார்க்குறாரு. ஓ இப்படியா அது கரெக்டா ஏற்றிட்டு தான் போயிடா. அடுத்த நாள் போகிறேன் இல்ல கலந்துங்களா போதை விஷயங்களில் வன்முறை செய்து அமைச்சு சுட வைக்குது. ஏய் அமைச்சு இந்த அமைச்சு வேண்டாம். சாப்பிட 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 பழம் சாப்பிட போகல சாப்பிட போகல அதுவா ஏய் வேண்டாம் அவரை போகணும். அவரை ஏற்கனவே போய் ஏன்டா காலைல போன செலவு வச்சீங்க. முடியாதான் விடுங்க. முடிஞ்சா புரியுங்க. ஒரு நாட்டு பிச்சை வச்சிருக்காங்க. போதை பிச்சைகளையும் வன்முறை செய்யறதுக்காக இருக்கீங்க. ஏற்கனவே பேப்பர்ல பலான பழமா வந்துருக்கு. ஒரு திருப்பு ₹1,00,000 எல்லாம் அமைதி இருங்க. எதுவும் சொல்ல போறாரு. இதெல்லாம் வந்து சாப்பிடு மாம்சு சொல்லுச்சு. தோண்டச்சு இருக்குது. தோண்டி டச்சா தோண்டி வந்து தங்க விட்டு நிஜமாய்யா நம்ப மாட்டேன். காலைல பொண்ணை கட்டிச்சுங்க பாரு. காலைல வச்சு தலையில வச்சு காரங்க கிஞ்சுகளை கிடையாது. அதிகம் நாலு என்ன தலைவலாம் சொல்லக்கூடாது. பாவம் தான் நம்மளால முடியாட்டா அடுத்த ஒரு மாட்ட கூடாது. முடியல இருக்கிற நம்சே 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 பாரு நம்சே தமிழ்க்கு வேண்டாம் ஓவர் திருப்பி குடி குடினா அது ஒரு என்ன இந்த ஊத்து விடாது என்ன இருக்கு ஒரு பெரிய பொருள் அது என்ன இருக்கு பார்த்துட்டு போறாரு. அப்படி சொல்லு எடுத்துக்கோ.
மாம்சக்கு என்ன நான் மாடு மாதிரி நாக்கலாம் அப்படி வெளியே போயிட்டு சிரிக்கிறாங்க குங்குனி அமைச்சர் வந்து சிரிக்கிறாங்க. யாரும் சாப்பிட போறது கோபப்படுறாருப்பா எப்பா ரஜா ரஜா உங்க மேல கோபப்படுறாரா கொஞ்ச நேரத்துல இதான் போமா கோமா இருக்கணும். அப்பதான் மனுஷன் மூக்கு சாப்பிட்டு வாயும் சாப்பிட்டு கடையில கண்மணியும் சாப்பிட்டு அதில் பிரச்சனை சாப்பிடலாம். நெஞ்சை குடிச்சுட்டானா மனுஷன் எட்டு பட்டவங்கள பிடிக்க மாட்டேன். ஒரே ஒரு இப்ப வச்சு ஒரே தள்ளி போகுதுலையா இங்க படம் பிடிக்கலாம். அதுல ஆடி போயிட்டேன். அது ஒன்னே போய் டேரக்டர் நிரூபிச்சு நீ டேரக்டரியா நீ டேரக்டர் உன்ட்டு யாரும் எதுவும் செய்ய கண்டுபிடிச்சுடுவ. மோசமா மட்டக்காரன் ஒரு கொச்சிக்காரன் எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டாங்க. மட்டக்காரன் பொச்சு மத்தையெல்லாம் உண்டாளா ஐயோ பாயில அவரை நீ கிட்ட பண்ணிட்டு இருக்க. உன் வயசு என்ன பேருந்து போய் எதுவுமே போட்டு அப்படின்றான். மனசு மனசு அப்படி மேலே வரேன் மேலே பார்த்தது தான் என்ன பாப்பா போட்டு காட்டுறது போட்டதான் அப்படியே ஒண்ணா இருந்தது. இது வந்து என்ன பாருங்க மனசு மனசு ரெண்டு பேரும் சொல்லு இதுல இன்னும் கம்மியா இருக்கு. எது பாரம்பரியா போதுமா அடிக்கிறே எனக்கு உன்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். முடியவும் முடியாதா முடியாது. எல்லாம் இதை டக்குன்னு வச்ச கீழே ஒரு இழுப்பில் எழுதி பார்ப்போம். முடியுமா வேணுமா அடிப்படியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பாடு. நான் எழுந்திரிக்கிற டைம் 9:40. அலாரம் வைக்கிறது உங்களுக்கு 8:40. சுத்தணுமோ வைக்கிறோம். பேசுங்க என்ன எதிர்பார்க்கலாம் என்ன பேசு பகுஸ் சொல்லு சொல்லுங்க இன்னும் நிறைய சொல்லு சொல்லு எதிர்பார்க்குறோம் நிறைய எதிர்பார்க்குறோம். இல்லை அது பயங்கர காட்டணும் ஆழ காட்டணும். சொல்லு மாம்சு சிரிக்காத மாம்சு சீரியஸாக கேட்கும்போது நீ சொல்லணும் சிரிக்காத. உனக்கு என்ன செஞ்சாங்க உனக்கு என்ன செஞ்சாங்க கூப்பிடுற காதில் விழலையா காதில் விழல உனக்கு காதில் விழல உனக்கு விழுந்துச்சா விழலையா இல்லை என்ன விழல விழுந்துச்சா விழலையா நான் தமிழ் நான் சொன்னேன் அது சொல்லணும் தமிழில் சொல்லணும். மலையில பேசுறது மலையக்காரன் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு அப்படின்னு. சரி நீ என்ன சொல்லணும் இதை சொல்ல மாம்சு இவங்க வந்து நீ என்ன சொல்ற நான் சொல்லுவேங்க. இப்போ இங்கே வந்துட்டோம் மலையக்காரங்க ஊருக்கு வந்துட்டோம். மலையக்காரன்னா
என் ஊர்ல இருந்தா நம்ம ஆகிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் கொட்டையை பிடிக்கிறா? மூத்திரம் நமக்கு வந்து நம்ம தான் இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எமர்ஜென்சி என்ன சொல்லுவா? அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் தவறாக சொல்கிறேன். என்ன சொல்லுங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தவறு சொல்லுங்க. ரெண்டு பேரும் நீ சொன்னா நான் அப்படி கேட்டேன். என்ன உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறோம். அதான் அங்கே சொல்லணும். இல்லை ரமேஷை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். நாம் சொல்லக்கூடாது. நீங்களும் சரி, நான் சொல்லுவேன். ரமேஷை பற்றி நான் சொல்லுவேன். நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். எனக்கு ஒழுங்காக இருக்கு, நான் சொல்லுவேன். கூடாதுன்றது என்னோட வார்த்தை. அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நீயும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்கிட்ட நான் சொல்றேன், ஒரு தனி மனிதன் தன்னை பற்றி அவனுடைய கருத்துக்களை மட்டும்தான் சொல்லு. ரமேஷ் எப்படி இருப்பாங்களோ என்ன செய்வாங்களோ எனக்கு தெரியும். நான் எப்படி இருப்பேன்னாங்கிறது அவருக்கும் தெரியும். தெரியுன்றது வார்த்தை வந்து நடிப்பு. நடிப்புன்றது தான் ஒன்று. அது நடிப்போ அந்த நாடகமாக அதெல்லாம் நான் எங்களுக்கு சிவாஜி கணேசன் கிடையாது. நான் சொல்றது உண்மையான சொல்றேன். போதையில ஒரு மனுஷன் என்ன பேசுவான், உண்மையை பேசுவான். அது சரி ரைட்டு. எனக்கு தெரியுது. நீ தெரியாது. நான் பரமசிவன். சரி ஓகே. நான் பாலாருன்னா விடு. சரி அதான் பேசு. அவர் முன்பு நானே இப்ப சொன்னீங்க இது வார்த்தை உண்மை. என்ன பற்றி பேசுறது? ஓகே என்று நான் பேசுறேன். ஓகே ஓகே. உங்க ஆதங்கத்தை சொல்லுங்க. அவங்க ஆனா நம்சே நம்சே ஒரு நிமிஷம். சிம்ம ராசிக்கு நிலவரம் எப்படி இருக்கு அது சொல்லு. சிம்ம ராசிக்கு எவனுமே எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. ஓகே. மிதுன ராசிக்கு தோல்வியே காரணம். தோல்வியே காரணம். ஓகே. அப்ப தனுஷுக்கு தனுஷுக்கு அவனுக்கு ஜெயிலுமே காரணம். விருச்சகத்துக்கு என்ன இருக்கு? அது வந்து திகழமா இது விருச்சகத்துக்கு என்ன இருக்கு? நடிப்பும் அவன். அதாவது வந்து இந்த ராசிலே வந்து விஷமானது எதுன்னா விருச்சகம் ஒன்று தான். தேல் கோயிலுக்கு மாதிரி தேர்வு கொடுக்க மாதிரி சொன்னா சொன்னதுதான். சொல்லலாம் தெரியுமா அவனுக்கு? ஒன்னா சொன்னதுதான். தெரியுமா? கிலோமீட்டர் 19 டிகிரி வரைக்கும் ஏறும். என்ன? 99 வேற 100. இப்போ இது உள்ளதுக்கு எப்படி இருக்கு எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எந்தெந்த ராசி நல்லா இருக்கு? உனக்கு தேவையான மாதிரி எனக்கு தேவையான விருச்சிக ராசி எப்படி இருக்கு? ஐம்பத்தஞ்சு இருக்கு. ஓகே. சிம்மராசிக்கு 50. சிம்மராசி 50 தான். தெரிஞ்சுனே 50. ஓகே. பாதி இல்லை, அதில் பாதி. ஓகே. அப்ப மிதுன ராசிக்கு எப்படி நிலவரம்? இருபத்தஞ்சு 25 75% வெற்றியா தோல்வியா? 75% தெரியா? அது வந்து அதாவது
ஓகே 75 வைடா 75% 75 இருக்குன்னா அந்த ஓகே 100ல 75 எவ்வளோ பர்சன்டேஜ்? 25 காலி ஆயிடுச்சு 75 75 25 எவ்வளோ பர்சன்டேஜ்? 75 இரு நீ முதல் சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு தரேன் உனக்கு தான் அது உனக்கு தான் முடிவு பண்ணி ரைட்டா உனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே இப்போ நம்பருக்கு எனக்கு உனக்கு தெரியுமா நம்பரு இந்த நம்பருக்கு எப்படின்னு உனக்கு தெரியுமா சரி ஓகே நம்பர் 19க்கு என்னது 19 10 1 டூரிஸ்டான் அப்படின்னா அவனா பிஸ்னஸ் ஓகே அதில் நன்மையாக இருக்கும் நன்மை டூரிஸ்டானா 10ன்னு வந்த 1 ப்ளஸ் 1 10 அப்படின்னா வந்தால் அவனை அடிச்சுட்டு எவனுமே எழுதிட்டு ஏன்னா 1 எவன் எழுத்தாலும் சரி இந்த நாடு இல்லை எந்த நாடம் எத்தனை நாளும் ஒன்று எழுதி நான் படித்தேன் 8வது வரைக்கும் எனக்கு எதுவுமே ரொம்ப தமிழை கூட்டி படிக்க கேட்டுக்கிட்டேன் சொல்லு இன்னும் சொல்ல என்ன சொல்லு இதே 8வது வரை அவங்க 8வது போன பிறகு தான் தமிழே படிக்க வச்சுக்கிட்டேன்ற 10வது நான் எத்தனாவது 1ஆம் கிளாஸ்லேயே தமிழை பற்றிக்கிட்டு தெரியுமா யூ டோன்ட் கேர் என்னை பற்றி சொல்கிறதா நான் உன்னை பற்றி கேட்கல ஓகே உன்னைய பற்றி சொல்லு என்னை பற்றி சொல்றேன் உன்னைய பற்றி நீ சொல்லு இப்போ 8வது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகே உடைய 9வது போன பிறகு என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு சொல்லுவேன் எனக்கு தேவை எல்லா தேவையும் முன்னுரிமை ஓகே உனக்கு முன்னுரிமை ஓகே உனக்கு உன்னோட கருத்து வந்து பொறு இது வரும் வெயிட்டிங்கில் இருக்கு உனக்கு வரும் முன்னுரிமை எதுக்கு நீங்கள் முன்னுரிமை கேட்குற அது சொல்லு சரியா அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்கு வந்து முன்னுரிமை இருக்கு உன்னோட கருத்து வந்து உன்னோட இதுக்கு வந்து எது முன்னுரிமை கொடுக்குற சொல்லு மம்சே சொல்லு மம்சே சரி எதுக்கு நீ முன்னுரிமை வேணும்னு நினைக்கிறேன் சரி 7ஆம் நம்பருக்கு எப்படி போயிட்டு இருக்கு போடா கேட்டு என்ன சொன்ன 7ஆம் நம்பருக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன சொன்ன தெரியல என்ன சொன்ன நீ தமிழ்ல சொன்னாதான் ஏன் புரியும் இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு என்ன புரியும் சாரி இப்போ உனக்கு வச்சிருந்த கிளாஸை நான் அடிக்க வேண்டிய சூழ்நிலை சரி 3ஆம் நம்பருக்கு எப்படி இருக்கு அதுக்கு நல்லா யோசிச்சு சொல்லு 3ஆம் நம்பருக்கு ஒன்றும் புரியாதா 3னா எதுவும் புரியும் அது சொல்லு 3னா தனுஷ் படம் வந்திருக்கு தனுஷ் படம் இப்போதைக்கு அதுதான் புரியுது லாஜிக்கா 3 அப்படின்னா 3 முக்கடல் அப்படின்னா எதுவும் புரியும் சொல்லு இப்போ எல்லா பக்கமும் 4 முக்கு ரோடு இருக்கும் இதில் 3 முக்கு ரோடுனா அதையும் குறிக்கும் ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருப்பாங்க அப்பா அம்மா மகன் 3 பேர்
இதே இந்த நாக்காலில் கூட ஜாயிண்ட் 3 தான் இருக்கு. 4 3யா? எது 1 என் சுத்து 1 ஏதோ பக்கத்தில் 1 3. இதோ போத்தல் கூட 3 தான் இருக்கு. இங்கே ஒரு போத்தா அங்கே 2 போத்தா 3 தான் இருக்கு. சரி நீ சொல்லு எதை குடிக்கணும். இப்போ சாப்பிட்றது கூட நீ 2 ரொட்டிச்சானா ஒரு தோசை அதுவும் சேர்த்து 3. வந்து உன் பாயிலாம் கிடக்கு கோவப்படு. சாப்பிடு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு சாப்பிடு. காலைல ஓனர் வந்தாருன்னா அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போனதாகட்டும் மயிராக அந்த அதுவே அது பாட்டிருக்கு. இந்த ஒரு வாரம் முழு சம்பளம் அப்படியே காய்ச்சி இதுக்கே போதும் 2,000 சம்பளம். வெளியே ஓனர் போதுமா உனக்கு? 3ஆம் நம்பரை பற்றி சொல்லாமலே போயிட்டா நீ. நம்ம உழைப்பும் கோழி கொடுக்கலாம். நீ தான் மேம் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா 3ஆம் நம்பருக்கு. இதுக்கு மேலே என்ன